தயாரிப்பாளர் ரவீந்தர் அவருக்கு உடல்நிலை மோசமாகி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களாம். அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வராங்களாம். மூச்சு விட கூட ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வராரு. தனி பைப் மூலமாக தான் அவருக்கு சுவாசம் கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்பவே ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு. வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். தயாரிப்பாளரும் சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியினுடைய கணவருமான ரவீந்தர் சந்திரசேகருக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த தகவல் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. கொஞ்ச காலங்களாகவே தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் குறித்த சர்ச்சை தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வருது. தமிழில் நட்புனா என்ன தெரியுமா, முருங்கைக்காய் சிப்ஸ் இந்த படங்களை தயாரித்தவர் தான் ரவீந்தர். இவர் சினிமா தயாரிப்பாளராக நிறைய பேருக்கு தெரிஞ்சதை விட நிறைய பேருக்கு பிக் பாஸ் விமர்சகராக தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2 பேருக்குமே இது மறுமணம் தான். இவங்களுடைய திருமணம் கூட பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இவங்களுடைய திருமண செய்தி வெளியானதுல இருந்தே சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே அதிகமாக 2 பேருமே கேலிக்குள்ளாகி இருந்தாங்க. ஆனால் கூட அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் சில மாதங்களாக ரவீந்தர் சந்திரசேகரன் மோசடி வழக்கு குறித்த செய்தி தான் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வந்துச்சு. அதாவது சென்னையை சார்ந்த தனியார் விளம்பர நிறுவனத்தினுடைய நிர்வாகி பாலாஜி கபா அப்படிங்கிறவர் ரவீந்தர் சந்திரசேகர் மேலே சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதில் அவர் ரவீந்தர் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி திட கழிவுகளை ஆற்றலாக மாற்றக்கூடிய திட்டம் தொடங்கி இருக்கிறதா சொல்லி என்கிட்ட இருந்து 16 கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருக்கிறாரு, பணத்தை திருப்பி கேட்டால் தரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால் ரவீந்தர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதையடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் ரவீந்தர் சந்திரசேகரனை கைது செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரை எழும்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோசடி வழக்கில் இவர் 1 மாதத்துக்கு மேலே சிறையில் இருந்தார். பல போராட்டங்களுக்கு அப்புறமா இவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்தும் இவர் பல பேட்டியில் தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லியிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரவீந்தர் பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியை விமர்சனம் செய்ய தொடங்கினார். தினமும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி இவர் போடக்கூடிய வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் சமீபத்தில் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கும்போதே மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டிருக்குது. இதையடுத்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போதான் அவருக்கு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. இதன் காரணமாக 1 வாரமாக ரவீந்தர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராரு. டாக்டர்ஸும் ரவீந்தருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தகவல் வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும் அப்படின்னும் பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க.